Hi friends, welcome back to my channel. சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இலை, ஸ்டார், பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு, 2 ஏலக்காய், தக்காளி, சேமியா, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி கிச்சடி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க. கடாயை நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, இலை, பட்டை, மராட்டி முக்கு, ஸ்டார், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம்னா 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் தக்காளி 5 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸியாக வரணும். அது வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் 2 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கோம். அதனால் இந்த கப்பால் நாங்கள் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை பாக்கெட் சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா தண்ணி கொதிச்சோடனே இப்போ சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்காச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து தேவையான அளவு நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துட்டு நீங்கள் வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரியே கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சேமியா வெந்தோடனே நமக்கு தண்ணி நல்லா வந்து சுண்டி போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலைய வந்து தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிர் உதிராக வந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.